Assalamu alaikum everyone, welcome back to my channel. This is Alima's World. நான் உங்கள் யோஸ்லாக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷலோட நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு எம்மியான ரெசிபி தான். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போது டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு 1/2 kg மட்டன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது போன்லெஸ், போன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது உங்களோட விஷ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பிக் சைஸ் டொமேட்டோஸ் சாப் பண்ணியிருக்கேன், ஒரு பிக் ஆனியன்ஸ் சாப் பண்ணியிருக்கேன், கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணி தாளிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண ஆனியன்ஸையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து வதங்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ரௌனிஷாக ஆகாது. ஸோ மீன்வைல் ஆனியன்ஸ் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த 2 பிக் சைஸ் டொமேட்டோவையும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து எடுக்க போகிறதில்ல, ஒரு 1-2 மாதிரி சும்மா ஒரு 2-3 டைம்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே நான் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரன்சியாக நம்மளுக்கு வந்து ஆனியன்ஸ் வந்தால் போதும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்காமல் விட்டிங்கன்னா கீழே வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து விடாமல் நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுனால கலர் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ மெயினாக நமக்கு கீழே பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வந்து ரா ஸ்மெல் போய் மசிய விட்டுருங்க. அதோட வாட்டர்லாம் வந்து நல்லா இழுத்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து மட்டன் பீசஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 kg மட்டன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு ஸ்மெல்க்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்போ மீன்வைல் பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு வந்து இது சீசனிங் மசாலா, பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதுக்கு வந்து 1-2 நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பவுடர் கிடையாது. இதில் வந்து ட்ரை ரெட் சில்லியும் வந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டில் இருந்தனால நாங்கள் டைரெக்டாக வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து ரெட் சில்லி வந்து கிரைண்ட் பண்ணும்போதே நீங்கள் சேர்த்து அரைச்சிருங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வந்து காரமாக பெப்பரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரெட் சில்லி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு 6 to 7 விசில்ஸ் வந்து வேக வச்சேன்னா
ஸோ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பும் வந்து இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை விசில் போட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் வந்து வச்சுருங்க. ஸோ பர்ஃபெக்டாக மட்டன் வந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 to 7 விசில்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து மட்டன் வந்து குக் ஆகி செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வேறு ஒரு கடாய்க்கு. இப்போ நான் வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இது லாஸ்ட் வந்து சீசனிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்ச உடனே இதை நம்ம இதில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். ஸோ ஆட் பண்ணும்போது பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வாட்டரியாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வற்றி ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம அப்படியே வந்து குக் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லியுமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். நார்மல் நம்மளுக்கு சில்லி பவுடரை விட க்ரீன் சில்லி வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம சீசனிங் வந்து ஆட் பண்ணிடுறோம். பெப்பர் பவுடர், சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மிக்சிங் பண்ணி வச்சுருந்த சீசனிங்கை நம்ம ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்தால் போதும். அதனால் நாங்கள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய வேணுன்றவங்க நீங்கள் நிறையவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து வற்ற விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து இதை கொண்டுட்டு வரணும். வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸோ இது ரொட்டி, தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்குனாலுமே இது வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் என்னென்னு காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய மசாலாஸ் அதை வறுத்து நிறைய பவுடர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுறது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே தான் நான் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். See you on next video. Until then, take care. Bye bye.